திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகம். இந்த திருவாசகம் நமக்கு கிடைக்க பெற்றது இந்த பிறவியில் நாம் அடைந்த மிகப்பெரிய பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் இதை முறையாக அதை நாம் மதித்து முறையாக நாம் அதை ஓதும்போது அது நமக்கு வேண்டிய அத்தனையும் அந்த திருவாசகம் நமக்கு தர காத்திருக்கிறது. அது ஒரு கற்பக விருட்சம். திருவாசகம் என்பது கற்பக விருட்சம். நாம் என்ன வேண்டி நாம் அதை பிரார்த்திக்கிறோமோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது தான் திருவாசகம். அதற்காக நம்ம வேண்டாததெல்லாம் சுவாமிகிட்ட கேட்க முடியாது. ஏனால் நாம் வேண்டியதை தருபவர் இறைவன் அல்ல. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் தரக்கூடியவர் தான் இறைவன். நாம் வேண்டியதெல்லாம் தரக்கூடியவர் இறைவன் அப்படி என்று சொல்லக்கூடாது. அதனால்தான் சுவாமி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டு மயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அதனுடைய பொருள் என்ற என்னால் நீ என்ன விரும்புதியோ அதைத்தான் நான் விரும்பினேன். நான் என்ன விருப்பப்பட்டனோ அதைத்தான் நீ எனக்கு கொடுத்த. நீ விரும்பினதை தான் நான் விரும்பினேன். நான் விரும்பினது தான் நீ எனக்கு கொடுத்த. அப்படிங்கும்போது இறைவன் மனது நம்மளோடு ஒன்றி இருக்கிற ஒரு காரியம் அப்படிங்கிறது தான். அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுப்பார். நம் வேண்டியதை கொடுத்தால்தான் இறைவன் அப்படிங்கிறது கிடையாது. அது தவறு. நம்ம வேண்டியதை சுவாமி கொடுக்க மாட்டார். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுப்பார். நமச்சிவாய. அதே மாதிரி இந்த 51 பதிகத்தை சுவாமி நமக்கு அருளியது நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம். அதில் இந்த ஆனந்த மாலை என்பது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அற்புதமான ஒரு பதிகம். இந்த பதிகம் சுவாமி அதில் அவினாசி அப்பாவை கூப்பிட்டுருப்பார். அவினாசி அப்பாவை நினச்சாலே நமக்கு அப்படி மேலெல்லாம் நடுங்கும். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அருளிய ஒரு ஸ்தலம் அது. இறந்த குழந்தையை மீட்டெடுத்த ஒரு ஸ்தலம். அந்த அவினாசி அப்பாவை நினச்சி பாடிய இந்த பதிகம் நமச்சிவாய. எல்லாருக்கும் இந்த கோயில் 6வது ஆண்டு வருஷாபிஷேக விழா. இதில் கலந்து கொள்ளாத அத்தனை அன்பர்களுக்கும் எல்லோருக்கும் வேண்டியபடி கிடைக்க வேண்டி இந்த பதிகம் நமச்சிவாய. ஆனந்த மாலை. மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம், பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றானின்றார மரரெல்லாம், கல் நேரணைய மணக்கடையாய் களி கொண்டு அவல கடல் வேர்ந்த, என்னேரணையேன் உன்னை கூடும் என்னால் அறியா பதம் தந்தாய், யானது அறியாதே கேட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை, உடையாயடிமைக்கு யாரென்பே, அன்னால் உன்னை இருந்தே நோய்க்கு விருந்தாயே, சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனே, மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானே, கொடியேன் என்றோ கூடுவதே, கெடுவேன் கெடுமா கெடுகின்றே, கேடு இல்லாதாய் பணி கொண்டாய், படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னே பயன் என்னே, கொடுமா நரகத்து எழுந்தாமே
காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒளிந்த நாயகமே தாயாய் முளையை தருவானே தாராது ஒளிந்தாள் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே ஆயே என்று உன் தாளடைந்தேன் பால் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாம் கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவா என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பாரோதான் சாவார் எல்லாம் என்னளவோ தக்கவாரென்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகை தேடி நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்ன மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி அரியேனே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் ஏனே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் என்று வழங்கப்பட்ட அந்த ஸ்தலமானது அடியார் பெருமக்களால் இப்பொழுது திருவாசகத்தில் எப்படி பதிவிட்டப்பட்டிருக்கிறதோ திருப்பெருந்துறை ஆம்பெருந்துறை, அது ஆம்பெருந்துறை. ஆம் என்றால் தாமரை மலர்கள் நிறைந்த தடாகம் நிறைந்த அந்த இடம். அங்குதான் மணிவாசக பெருமான் மன்னவரிடம் பொருள் வாங்கி கொண்டு குதிரை வாங்க சென்ற இடம் அந்த ஆம்பெருந்துறை, தாமரை மலர்ந்த இடம். அதைத்தான் நாம் திருப்பெருந்துறை அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த இடத்தை இப்போ அடியார் பெருமக்களால் அந்த ஆவடையார் கோயிலுங்கிறத மாற்றி அங்கே என்ன அப்படின்னா, அங்கே அம்பாள் உருவம் கிடையாது, சுவாமி உருவம் கிடையாது. அங்கே ஆத்மநாதர் நம்மளுக்குள்ளே தான் சுவாமி இருக்கிறாரு, நீ வெளியே தேடாதே, உன்னுள்ள தான் இறைவன் இருக்காரு, வெளியே தேடாதேங்கிற தத்துவத்தை தான் அங்கே வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த சுவாமி மேலே போட்டிருக்க கலசத்தை தூக்கி காமிப்பாங்க நம்மகிட்ட. அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. எல்லா கோயிலும் மாதிரி அந்த கோயிலில் எல்லா இடங்களிலும் விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியாது. அங்கே ஹார்ட் மாதிரி ஒரு இதே மாதிரி ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் நாம் இறைவனை வணங்கி பணிந்து அதன் பிறகு உள்ளே செல்ல வேண்டும். அது எப்படி அப்படின்னா, நம்ம இதயத்தில் மட்டும்தான் இறைவன் குடியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் அங்கு தான் சுவாமி இந்த குதிரை வாங்குவதற்காக திருப்பந்துறைக்கு சுவாமி செல்கிறார். அங்கு இறைவன் குருவடிவு தாங்கி அங்கு குருந்தை மரத்தின் கீழ் இருந்து மணிவாச பெருமனை ஆட்கொள்கிறார். கொண்டு வந்த பொருட்களை எல்லாமே அவர் குதிரை வாங்க செலவிட முடியாமல் அவர் கோயில் கட்டுவதற்காக செலவிட்டதால் அவரால் குதிரை வாங்க முடியவில்லை மன்னருக்கு. அப்பொழுது ஒற்றன் மூலமாக மணிவாசக பெருமான் அவருக்கு அப்பொழுது மணிவாசக பெருமான் என்ற பெயர் கிடையாது, பிரமராயர். அவருடைய பேர் பிரமராயர் அப்படின்னு அவருடைய வாத ஊரார். அவருடைய பேர் வாத ஊரார். பிரமராயர் பட்டம் பெற்றவர்.
அப்பொழுது ஒற்றர் மூலமாக மன்னன் அறிந்து கொண்டு மணிவாசக பெருமானை அழைத்து வர சொல்லி தூது அனுப்புகிறார் மன்னர். அப்பொழுது இறைவனிடம் கேட்கிறார் மணிவாசக பெருமான், நான் என்ன செய்கிறது? நான் பொருளெல்லாம் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் நான் ஆலயம் கட்டி விட்டேனே, மன்னன் இப்போது என்னை குதிரையோடு வர சொல்கிறாரே, நான் என்ன செய்கிறது என்று சுவாமி திகைச்சு நிற்கிறாரு. சுவாமி சொல்கிறார், நீ சொல்லு, ஆவணி மூலத்துக்கு வரும் சொல்லு அப்படிங்கிறாரு. ஆவணி மூலத்துக்கு வரும் சொல்லி அதே மாதிரியே இவர் சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் ஆவணி மூலத்துக்கு அதே போலயே நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி சுவாமி கொண்டு வந்து மன்னர் குதிரைகள்லாம் அப்படி தேஜஸாக இருக்கிறத பார்த்து மன்னன் அப்படி மயங்கிருந்தார். இவ்வளோ அழகான குதிரைகளா, நாம தான் வாத ஊராரை தண்டிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணி கடைசியில் பார்த்தா நைட்டு இரவு 12 மணிக்கு அந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி ஊளை விடும்போது தான், ஓ இவன் மாயவாதியா மந்திரவாதியான்னு சொல்லி திரும்பவும் நம்மளுடைய குருநாதர் மணிவாசக பெருமான் திரும்பவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்படுகிறார், மணலால் உருட்டப்படுகிறார். அந்த மாதிரியான ஒரு துன்பங்களெல்லாம் அவர் அனுபவித்து அதில் என்ன ஒரு பதிவீடு என்றால், மிக பழைய பதிவீடு ஒன்று இருக்கிறது. அது எப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஐயா வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை அந்த நூலில் பதிவிட்டு இருக்கிறார். மணிவாசக பெருமான் ஆவணி மூலத்திற்கு குதிரை வரும் என்று சொல்லி செய்தி அனுப்பின பிறகு குதிரையை வந்து குதிரைக்காரன் தானே கொண்டு வரணும், அந்த சேட்டு தானே அந்த குதிரையை கொண்டு வரணும், சேட்டாக தானே இருக்கணும். அந்த குதிரைக்காரன் குதிரை கொண்டு போகிறான். அப்போது வந்தது இறைவன் என்பது எப்படி அவர் நாம் ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னா, அத்தனை குதிரைகளையும் அழைத்து கொண்டு அந்த குதிரை முன்னா போகிற குதிரை, அதில் அந்த ஷேட்டு உட்காந்துருக்கான், அழகாக உட்காந்துருக்கான். ஷேட்டுனா எப்படி இருப்பான் நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. ஆடி போகிறான். அங்கே போனவொடனே மன்னர்கிட்ட போனவொடனே, இப்போல்லாம் வந்து பொன்னாடை போத்தணும். பொன்னாடைங்கிறது அப்போ மணிவாசக பெருமான் அப்போவே ஸ்டார்ட் பண்ண, மணிவாசக பெருமான் காலத்திலே ஸ்டார்ட் பண்ணதான் பொன்னாடை. இப்போ நம்ம பொன்னாடைன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது ஒரு ஆடையை போற்றி அது பொன்னாடைன்னு சொல்லிக்கிறோம். அப்போ பொன்னால் வேந்த ஒரு ஆடையை அந்த மன்னன் தயார் பண்ணி அந்த குதிரை கொண்டு வந்தவனுக்கு அந்த சேட்டுக்கு சாத்துறதுக்காக அந்த பொன்னாலான ஒரு சால்வையை மன்னன் ரெடி பண்ணி கொண்டு வராரு. வந்தவன் வந்து ஒரு சேட்டாக இருந்தால் நிச்சயமாக குதிரையை விட்டு இறங்கியிருப்பான். ஆனால் அவன் இறங்கவே இல்லை, குதிரையிலே உட்காந்துக்கிட்டான். குதிரையை விட்டு அவன் கீழே இறங்கல, கையில் வச்சிருக்க அந்த ஒரு லத்தியை வச்சுட்டு மன்னன் கொடுத்த அந்த சால்வையை அப்படியே வாங்கி அப்படி போட்டாராம். அங்கே பதிவிடுதார், அவர் பதிவிடுவார். அதாவது ஆராய்ச்சியில் அது ரொம்ப, அதாவது ஒரு 200 ஒரு 300 400 நூற்றாண்டுக்கு முன்னக்கூட்டிய பதிவீடில் அந்த அவர் சர்ச் பண்ணி அதில் பதிவிட்டிருக்கிறாரு. அப்போ வந்தவர் இறைவன் தான் அப்படிங்கிறது எப்படின்னா, அவர் வந்தவர் என்ன ஷேட் வடியில் வந்திருக்காரு. ஆனால் இறைவன்னா அவர் எப்படி அவரை வெடி இறங்குவார், இறங்க மாட்டார் இல்லையா. அப்போ அவர் அந்த குச்சி வாங்கி அப்படி அந்த சாலை போத்திக்கிட்டாராம். இவ்வளவு துன்பப்பட்டு அப்படி வாங்கி சால் வாங்கி குதிரை வாங்கி கடைசியில் அந்த குதிரையெல்லாம் நரியாகி திரும்பவும் மணிவாசக பெருமானை சுடுமணலில் உருட்டி சுவாமி அதன் பிறகு அசிரீரியாக வெளிப்பட்டு இறைவனை உணர்த்த வச்சு அப்படி கிடைத்த இந்த பதியங்கள் தான் நாம் இப்போ பாடிக்கிட்டு இருக்க இந்த திருவாசகம்ங்கிற ஒரு, எல்லாருமே அதை வந்து இந்த புக்கெல்லாம் கீழே வைக்கக்கூடாது. திருவாசகங்கிற புக்கை வந்து கீழேயே வைக்கக்கூடாது, தரையிலே வைக்கக்கூடாது. அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பிறந்த குழந்தைய எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? ஒரு உங்கள்கிட்ட குழந்தை பிறந்த உடனே அந்த டாக்டரோ நர்ஸோ உங்கள்கிட்ட வந்து குழந்தைய கொடுக்காங்க. அந்த குழந்தைய நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? கீழே வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. தொட்டில் போடுவீங்களா? போட மாட்டீங்க. அப்போ அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு துணி வச்சுருப்பீங்க, அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பீங்க. அல்லாட்டி கூட உங்கள் மடியிலே வச்சுக்குவீங்க, கீழே வைக்க மாட்டீங்க, நான் யாராக இருந்தாலும். அப்போ அதே போல தான் இந்த திருவாசகத்தையும் நீங்கள் அப்படி பேண வேண்டும். படிக்கிறவங்க அந்த படிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த நூலை வந்து புனிதமாக கருதி அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணி அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணும்போது தான் உங்களுக்கு அது முழு பலன் உங்களுக்கு அதுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு பதியத்தை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சு பண்ணுங்கள், 48 நாள் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டது கிடைக்கலன்னா வந்து கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவு புனிதத்துவத்தை காப்பாற்றுறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியை நீங்கள் நல்லா தொடச்சிட்டு பார்த்தா தான் உங்கள் முகம் நல்லா தெரியும். கண்ணாடி தானே முகம் காட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிம்பமும் சேர்ந்து அதில் இருக்க டஸ்ட்டும் சேர்ந்து தான் நம்ம முகம் தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் இறைவனை நல்லா வந்து, அது திருவாசகங்கிறது ஒரு நூலோ அல்லது ஒரு புத்தகமோ அப்படி நீங்கள் நினைக்காம அதுதான் இறைவன்
அதுதான் சிதம்பரேசன். ஏன்னா அவர் ஒளிமயமாக உள்ள கலைந்தார். திருஞான சம்பந்தர் ஒளிமயமாக உள்ள கலைந்தார். அப்பர் பெருமான் ஒளிமயமாக உள்ள கலைந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் திருமணியோட மேலே போயிட்டார். ஏன்னா அவர் தோழர். அதனால இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருவாசகத்தை பண்ணக்கூடிய அடியார் பெருமக்கள் அந்த நூலுக்கான ஒரு மரியாதையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும். பக்கத்தில் தெரியாதவர்கள் அந்த மாதிரி செய்தாலும் கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், தப்பு கிடையாது. நம்ம சொல்லி கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க அதுவும் கிடையாது, அவங்க தெரியாமல் தான் பண்ணுவாங்க, யாரும் தெரிஞ்சு எந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நீ இப்படி பண்ணினீன்னா உனக்கு அதில் நல்ல ஒரு பலம் கிடைக்கும் அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அது வந்து அவங்களே அது அதை உணர்ந்த பிறகு உங்களை அவங்க ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க. இதை எல்லாருமே இந்த விஷயங்களை திருவாசகம் மட்டும் பாடுறது மட்டும் இல்லாமல் அந்த நூலோட மகிமையும் பாதுகாக்க வேண்டும். பிழையில்லாமல் பாட வேண்டும், திருத்தமாக பாட வேண்டும். ராகம் என்பது முக்கியம் அல்ல, சொல் பிரித்தல் என்பது மிக அவசியமான ஒரு விஷயம். தமிழ் வந்து மூதாதையர்களும் ஆசிரியர் பெருமானும் நக்கீரனும் பாதுகாத்து கொடுத்த பொக்கிஷம். அதில் ஒரு எழுத்து பிழை என்றாலும், அதாவது சொல் அப்படின்னு சொன்னா சொல்லு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, சொல்லு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு வார்த்தை ஒன்று தான், சோ இல் சொல் ரெண்டு தான். சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? இதே சொல்லி தொலை அப்படின்னு அர்த்தம். சொல்லு அப்படின்னு சொன்னா ஏதோ நயந்து கேட்கிற மாதிரி தான். அப்போ பொருள் எங்க மாறுபடுது பார்த்தீங்களா? வார்த்தைகள் உச்சரிப்பு ஒன்றே ஒன்றுதான், ஆனால் அதில் ஒலிக்கும் விதத்திலையும் அதை பயன்படுத்தும் விதத்திலும் அதனுடைய தன்மை மாறுபடுகிறது. ஏன்னா ராவணன் அவனுடைய தம்பி கும்பகர்ணன் அவனே சொல்லுவான், தர்மம் வந்து இடத்துக்கு இடம் வித்தியாசப்படுமா, தர்மம் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு இடத்தில் தர்மமாக செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயம் இன்னொரு இடத்தில் அது அதர்மமாக்கப்படும். அதனால் நாம் இந்த அடியார் பெருமக்கள் எல்லோரும் இந்த நமக்கு கிடைச்ச பொக்கிஷமான இந்த புனித நூலை நாம் சிறமேற்கொண்டு அதை நாம் பொக்கிஷமாக பாதுகாத்து அது கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் எல்லோரும் அனுபவிக்க நாமளும் வழிகாட்டணும், நாமளும் அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கு வழிகாட்டணும். ஏன்னா வள்ளல் பெருமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வள்ளல் பெருமான் வந்து எதையுமே அவர் தொடலை, திருவாசகம் என்ற ஒன்றை மட்டும்தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த திருவாசகத்தை தான் தலைமையில வைத்து தெரு தெருவா அப்படியே சுற்றி வந்தாராம். இந்த திருவாசகத்தை தலையில புக்கை வச்சுக்கிட்டு அவர் சுற்றி வருவாராம். எல்லாரும் சொல்லுவாங்களாம், அவருக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்னா அவருக்கு வந்து குருநாதர் மணிவாசக பெருமான் தான். நீங்க வந்து திருவருட் படிச்சு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தோட அத்தனை அம்சங்களும் அதில் அப்படியே நிறைந்திருக்கும். அவருடைய சுற்றத்தார்களுடைய கட்டாயத்தின் பேரில் அவர் இந்த இல்லற வாழ்க்கையில் அவர் சம்மதித்து திருமணம் ஆனாலும் கூட அந்த திருமணமான அன்று தன் மனைவிக்கு அந்த திருவாசகம் என்ற அந்த பொக்கிஷத்தை கொடுத்து, அம்மா உன்னுடைய மனம் எப்பெல்லாம் சலனப்படுகிறதோ நான் அதை நீ உன் தலைமையில் வைத்து நீ மன தெளிவு பெற்று வாழ்வாயாக என்று சொல்லி வெள்ளையாடை உடுத்தி அந்த கல்யாணமான முதல் நாள்லேயே அவர் வெளியே வந்தார். சன்மார்க்க நெறியை கடைப்பிடித்து வெளியே வந்தார். இதெல்லாம் நமக்கு இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னால், நாமெல்லாம் வந்து கொஞ்சமாவது அதை பார்த்து கொஞ்சமாவது நம்மளை மாற்றிக்கணும், கொஞ்சமாவது நம்ம மனசில் பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளோ சிரமப்பட்டு அவரெல்லாம் ஒளிமயமானார். அவரும் 32 வயசு, மணிவாச பெருமான் 32 வயசு. மணிவாச பெருமானுக்கு சுவாமி திருவடி தீட்சை கொடுத்த உடனே சாமி கூட அப்படியே அலைஞ்சாராம், யாரும் தலையை தொட விட மாட்டாராம். சாமி தலையை யாராவது தொட்டுட்டா போதுமா, ஐயோ தொட்டுறாதீங்க அப்பா, தலையில இருக்கு தொடாதீங்க. அப்போ எல்லாம் பைத்தியம் வாங்கலாம். மணிவாச லூஸ் போகுது பாரு, தலையை தொடக்கூடாது, தலையில் ஒன்றுமே இல்லைடா, தலையேண்டா தொடக்கூடாதுடா. உணர்வு அதுதான் இறைவனை உணர முடியுமே ஒழிய, அதாவது பூவில் வந்து வாசம் எப்படியோ அப்படித்தான் சிவன், பூ எப்படியோ அப்படித்தான் சக்தி, அது தெரியவா நம்மளுக்கு. ஆனால் இறைவன் மறைபொருள், நம்மளை மறைபொருளாக இயக்க போய் தான் நாம் இவ்வளோ காரியங்களை நம்மளால் செய்ய முடியுது என்று கூறி இந்த புனிதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நமச்சிவாயம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, மணிவாச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வள்ளல் பெருமானை போற்றுங்கள், அவரை வணங்குங்கள், அவர் பாதையை நடங்க. ஏன்னா மணிவாசக பெருமான் பாதையை நடந்தவர் வள்ளல் பெருமான். இன்னைக்கு சன்மார்க்க நெறி என்றால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடலூருக்கு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்ரூம் எது சாப்பிட்ற ரூம் எதுன்னு தெரியாது, அவ்வளோ பவித்திரமாக அதை மெயின்டைன் பண்ணி அவங்க வச்சுருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும் பாருங்கள். எல்லா இடங்களும் அதே மாதிரி முதல்ல பசியாத்துக்கங்க, முதல்ல மனிதர்களுக்கு முதல்ல உணவு கொடுங்க.
அப்புறம் மற்றதெல்லாம் தேவை. மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண பழகிக்கோங்க. யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கண்ண முடியும், ஐயோ அந்த பையனோட குறையை நீக்கி வைப்பான்னு நீங்கள் வேண்டிட்டு போயிட்டே இருங்க, சுவாமி பார்த்துக்குவார். நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவனுக்கு காசு கொடுக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கண்ண முடி, இந்த பையன் என்ன என்கிட்ட வந்து புலம்பிட்டு போனானே, கஷ்டம்னு சொல்லிட்டு போனானே, அவன் கஷ்டத்தை தீர்த்து வைப்பான்னு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. போதும், அவ்வளோ போதும். இந்த உலகத்தில் எல்லாருமே சேமமாக வாழ்வாங்க. எப்போது நீங்கள் பிறருக்காக வேண்டுதீங்களோ அப்பொழுது மட்டுமே உங்களுடைய கோரிக்கைகள் இறைவன் காலடிக்கு சென்று சேரும். அதுவரை உங்கள் கோரிக்கைகள் இறைவன் காதில் கேட்காது. மண் செவியோ நின் செவிதான், அப்படிதான். அவர் செவி மண் செவியாகவே இருக்கும். எப்பொழுது நம் சுயநலமாக அவரிடம் வேண்டும் போது அவருடைய செவி மண் செவியாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் பிறருக்காக வேண்டும் போது அவர் நம்முடைய கோரிக்கைகளை நாம் கேட்காமலே நிறைவேற்றுவார். அற்புதமான தெய்வம் நமக்கு கிடைத்த இதற்கு மேல் ஈசனுக்கு மேல் எந்த தெய்வமுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே தெய்வம் இருந்தால் நாம் தேடி செல்லலாம், கிடையாது, அதுதான் முடிவு. அதனால் அந்த ஒரு நிலையை நமக்கு இறைவன் கொடுத்ததுக்கு, இந்த பிறவியில் கொடுத்ததுக்கு நாம் என்ன புண்ணியம் பண்ணினோமோ. ஒரு விஷயத்தை பெறுவது பெரிய விஷயம் அல்ல, பெற்ற விஷயத்தை பாதுகாக்கிறது மட்டுமே பெரிய விஷயம். நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்கும், கிடைச்சிருச்சுன்னு பெருமை பெற்ற முடியாது, பெருமை பெற்றக்கூடாது. அந்த பொக்கிஷத்தை நாம் பாதுகாத்து கடைசி வரை அதை நாம் சென்றடைவது மட்டுமே நம்மளுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று கூறி எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று எம்பெருமான் விசாலாட்சி அம்மாள் விஸ்வநாதர் திருவடிகளுக்கு, என் அப்பன் அகஸ்தியநாதர் திருவடிக்கும் விண்ணப்பம் வைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கங்கை அணிந்தவா கண்டோ துளும்பிலாசா சதங்கையாடும் பாத வினோதாலிங்கேஸ்வராம் நின்றாள் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா அல்லல் தீத்தாளவா வாவா அமிழ்தானவா அல்லல் தீத்தாளவா வாவா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா எங்கோ இன்பம் விளங்கவே அருள் உமாபதே எங்கோ இன்பம் விளங்கவே அருள் உமாபதே எளிமை அகல வரம் தாவா வயம் பொங்கவா எளிமை அகல வரம் தாவா வயம் பொங்கவா தில்லை அம்பல செழுமைநாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா மேசா பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உனையே துதி பாடும் பலவித நாடு கலையேடும் பணிவுடன் உனையே துதி பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேசா மலைவாசா மங்கா மதியாகவா இல்லை அம்பல நடராஜா மேசா தில்லை அம்பல நடராஜா செல்லும் பரமேசா அல்லல் தீத்தாளவா வாவா அமிழ்தானவா அல்லல் தீத்தாளவா வாவா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா மேசா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா செழுமைநாதனே
பரமேசா சம்போ. கைலை மலை வாசனுக்கோ அரகரோகர், எங்கள் காசி விஸ்வநாதனுக்கோ. கைலை மலை வாசனுக்கோ அரகரோகர், எங்கள் காசி விஸ்வநாதனுக்கோ. தில்லை வாலீசனுக்கும் தில்லை வாலீசனுக்கும் அன்னை சிவகாமி நாதனுக்கோ. எங்கள் விசாலாட்சி நாதனுக்கோ. கைலை மலை வாசனுக்கோ, எங்கள் காசி விஸ்வநாதனுக்கோ. பிறந்து பிறந்து இறப்பதை இனி போதும் போதுமே, எங்கள் பிறவி நீங்கி உந்தன் பதம் சேர வேண்டுமே. நாங்கள் வேண்டும் போது விடையில் ஏறி வர வேண்டுமே. நாங்கள் வேண்டும் போது விடையில் ஏறி வர வேண்டுமே. எங்கள் வினையகற்றி உன் திருவடியில் வைக்க வேண்டுமே, வைக்க வேண்டுமே. கைலை மலை வாசனுக்கோ, எங்கள் காசி விஸ்வநாதனுக்கும். தில்லை வாலீசனுக்கும் தில்லை வாலீசனுக்கும் அன்னை சிவகாமி நாதனுக்கும் எங்கள் விசாலாட்சி நாதனுக்கும் கையிலை மலை வாசனுக்கும் எங்கள் காசி விஸ்வநாதனுக்கும் இந்த எழுத்து மந்திரத்தை ஓத வேண்டுமே. நாங்கள் வேண்டுமே, அள்ளும் பகலும் முந்தனையே நினைக்க வேண்டுமே. வேண்டுமே நீ அம்மை அப்பனாக வந்து அருள வேண்டுமே. அம்மை அப்பனாக வந்து அருள வேண்டும். எங்கள் ஆயுள் முடியும் காலம் வந்து அழைக்க வேண்டுமே. எங்கள் ஆயுள் முடியும் காலம் வந்து அழைக்க வேண்டுமே. கையிலை மலை வாசனுக்கும் எங்கள் காசி விஸ்வநாதனுக்கும் அரகரோகரா. தில்லை வாலீசனுக்கும் அன்னை சிவகாமி நாதனுக்கும் அரகரோகரா. கைலை மலை வாசனுக்கும் அரகரோகரா. எங்கள் காசி விஸ்வநாதனுக்கும் கைலை மலை வாசனுக்கும் அரகரோகரா. எங்கள் காசி விஸ்வநாதனுக்கும் அரகரோகரா. எங்கள் காசி விஸ்வநாதனுக்கும் அரகரோ. எங்கள் காசி விஸ்வநாதனுக்கும் அரகரோ. கைலை மலை வாசனுக்கும் அரகரோகரா. எங்கள் காசி விஸ்வநாதனுக்கோ அரகரோகரா. திருச்சிற்றம்பலம்.